Hello students, this is A3 Education, Class 10 State Board, Tamil Nadu, Chapter 1, Relation and Function, Exercise 1.4, Given. ஃபஸ்ட் எடுத்தோன்னே given எழுதிடலாம். given வந்து என்னது f of, அதான் இதில் வந்து செட் ஆர்டர்டு பேரே கொடுத்துட்டாங்கப்பா. போன சம் மாதிரி கஷ்டப்படவும் தேவையில்ல, ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா? ஆர்டர்டு பேரே கொடுத்துட்டாங்க. இதில் வந்து என்னது அம்புக்குறி படம், அதான் ஆரோ டயக்ராம், அட்டவணை, அதெல்லாம் டேபிள், கிராஃப், இது மட்டும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கிராஃப் ஆரோ டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஆரோ டயக்ராம் வரைகிறதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் ஏல வரும், என்னென்ன பியில் வரும். இங்கே ஏ பின்னு குறிப்பிடலை, அதனால் நம்ம ஏ பின்னு நம்மளும் குறிப்பிட தேவையில்லை. ஓகேவா? இதெல்லாம் இந்த பக்கம் வரும், இதெல்லாம் அந்த பக்கம் வரும்னு நம்ம இதை வச்சு தான் சொல்ல போகிறோம். 1 இங்கே வருமா, 2 வருமா, 3 வருமா, 4 வருமா, 5 வரும். இங்கே 2 எங்கன்னு எழுதிட்டேன், 3 4 அவ்வளோதான்ப்பா. 1க்கு 2, 2க்கு 2, 3க்கு 2, 4க்கு 3, 5க்கு 4. ஓகேவா? இது எஃப். இதுதான் இப்போ ஆரோ டயக்ராம். ரொம்ப ஈஸியாக இருக்கா? அடுத்து டேபிள் ஃபார்ம் இங்கே எழுதிடலாம். நான் இங்கே எழுதுகிறேன், நீங்கள் கீழே தான் எழுதணும். டேபிள் ஃபார்ம். ஓகேவா? டேபிள் ஃபார்ம் மொத்தம் 5 எலமெண்ட் இருக்குது. கணக்கு பண்ணி டேபிள் வரையணும். எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ். 1க்கு 2, 2க்கு 2, 3க்கு 2, 4க்கு 3, 5க்கு 4. ஓகேவா? ஈஸியாக இருக்கா? அடுத்து லாஸ்ட் சப்டிவிஷன் என்னதுப்பா? கிராஃப். ஓகேவா? கிராஃப் வரைஞ்சிடலாமா? கிராஃப் எப்படி நீட்டாக வரையணும்னு சொல்கிறேன். போன சம்லாம் நான் நீட்டாக வரையலை. ஓகேவா? இந்த சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து எக்ஸ் டேஷ், இங்கே வந்து ஒய் டேஷ், இங்கே வந்து எக்ஸ், சாரி இங்கே எக்ஸ் தான் வரும். ஓகேவா? எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ், இங்கே வந்து ஒய் 0. நீங்கள் நீட்டாக வரையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஒரு கரெக்டாக வந்து கேப் விட்டு 1 சென்டிமீட்டர். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் போட்டுடலாமா? ஒன் 2 3 4 5, 1 2 3 4 5 6 7. எனக்கு எத்தனை கேப் இருந்துச்சோ அத்தனை இது போட்டிருக்கேன். இப்போ 1க்கு 2 சொல்லியிருக்காங்களா? 1 இங்கே இருக்குது, 2 இங்கே வருது. ஓகேவா? இதுதான் 1,2. 2க்கும் இதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது நான் என்ன பண்ணுறேன், இருங்க, இங்கே பாயிண்ட் வச்சிடுறேன், இங்கே எழுதிடுறேன் 1,2, இங்கே 2,2. 3க்கும் 2,2 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு என்னது 3க்கு 2,2. ஓகேவா? 4க்கு இங்கே வருதான், இங்கே வருதான். ஓகேவா? 4க்கு 4,3. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வைங்க, அதுக்கடுத்து எழுத பாருங்கள். ஓகேவா? அடுத்த சம்பளம் வேணால் பார்க்கலாம் அது எப்படின்றத. அடுத்து இது எங்கே வருதுப்பா? இங்கே வருது, 5க்கு 4. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வைங்க, இந்த 5 பாயிண்ட்டையும் அதுக்கடுத்து மேலே எழுதிக்கலாம். ஓகே, இதுதான் கிராஃபு. தேங்க்யூ.